அட, மலை போல் குவிந்த மலர்கள். அர்ஜுனன் பெருவீரன், தெய்வ பூசை தவறாமல் செய்பவன். பூசை செய்ய தவறுமாயின் உணவே உண்ணமாட்டான். அத்தகைய தெய்வ பக்தனிடமும் ஒரு குறை இருந்தது. உலகத்தில் தன்னை விட சிறந்த பக்தர் இலர் என்னும் இருமாப்பே அது. அதனால் பீமனை சற்று ஏளனமாக நோக்குவான். இவன் தெய்வ பூசையே செய்வதில்லை, எந்நேரமும் வண்டி வண்டியாய் உண்டி உண்பதிலேயே ஆர்வம் காட்டுகிறான் என்பதால் வந்த ஏளனம் அது. கண்ணபிரான் அர்ஜுனிடத்தில் உள்ள இந்த அகந்தையை அறிந்தார். இதை நீக்க ஆசைப்பட்டார். ஒருமுறை அர்ஜுனன் செய்த சபதத்தால் அதை நிறைவேற சிவபெருமானிடம் பாசுபதம் என்னும் ஆயுதம் பெற வேண்டும். அதற்காக சிவன் இருக்கும் கைலை மலைக்கு அர்ஜுனனை அழைத்து கொண்டு கண்ணன் புறப்பட்டான். பனியால் மூடப்பட்டிருந்த கைலை மலை பகுதியில் புல் பூண்டு கூட முளைப்பதில்லை. ஆனால் வழியெங்கும் மலர்கள் குவிந்த வண்ணமே இருந்தது. சிவகணங்கள் என்னும் சிவத்தொண்டர்கள் குவியும் மலர்களை அப்புறப்படுத்தி கொண்டே இருந்தனர். ஒருமுறை அப்புறப்படுத்தப்பட்ட மலர்கள் மறுகணமே மலர்கள் குவிந்துவிடும். மலர்களை அள்ளி அள்ளி அப்புறப்படுத்தி சிவகணங்கள் ஓய்ந்து சோர்ந்து போய்கொண்டிருந்தனர். இந்த காட்சியை கண்ட அர்ஜுனன் கண்ணனிடம், எம்பெருமானே, பனிமூடிய பகுதியில் மலர்கள் மலர இயலாது. ஆனால் மலர்கள் மலை போல் குவிந்து கொண்டிருக்கின்றனவே, இக்காட்சி வியப்பாக இல்லையா என்று கேட்டான். அர்ஜுனா, இம்மலர்கள் இங்கு பூப்பவை அல்ல, நிலவுலகில் மலர்வன. அவை அனைத்தும் இங்கே வந்து குவிகின்றன. நிலவுலக மலர்கள் தானாக எப்படி இங்கு வர முடியும் என்று கேட்டான் அர்ஜுனன். தானாக இம்மலர்கள் இங்கு குவியவில்லை. நில உலகில் உன்னுடைய அண்ணன் பீமன் தெய்வத்துக்கு அர்ச்சனை செய்த மலர்கள் இவை. அவன் அர்ச்சனையில் பயன்பட்ட மலர்கள் இங்கு குவிகின்றன என்றான் கண்ணன். பீமனாவது அர்ச்சனை செய்வதாவது? அவனுக்கு அதுக்கு ஏது நேரம்? உணவு உண்ணவே நேரம் போதவில்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி அவன் செய்வான்? அப்படியே செய்தாலும் யாராவது கண்டிருக்க மாட்டார்களா? இதுவரை யாரும் கண்டதில்லை. நீ கூறுவதை எப்படி நம்ப முடியும் என்று கேள்வி எழுப்பினான். ஆம் அர்ஜுனா, பீமன் அர்ச்சனை செய்வதை யாரும் பார்க்கவும் இல்லை, பார்க்கவும் முடியாது. அவன் உன்னை போல் தெய்வ உருவம் நிறுவி மந்திரங்கள் ஓதி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்வதில்லை. அவன் செய்யும் அர்ச்சனை மானசீகமானது, மனத்தாலேயே செய்யப்படுவது. அவன் எங்காவது சென்று கொண்டிருக்கும் போது கண்ணில் பட்ட மலர்களை பார்த்து இவை தெய்வ அர்ச்சனைக்கு உரியவை ஆகட்டும் என்று மனதால் நினைப்பான். உடனே அம்மலர்கள் இங்கு வந்து குவிந்துவிடும். நீதான் சிறந்த பக்தன் என்ற அகந்தை உன்னிடம் உள்ளது. தெய்வ பக்திக்கு பெருந்தடையாக இருப்பது அகந்தையே. நாயினும் கடையேன் என்று தன்னை நினைப்பவனே உண்மை பக்தன் ஆவான் என கண்ணன் கூறினார்.